வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ஷோபிகா ரத்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சண்டே விலாக் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. சூரியன் மூஞ்சில் அடிக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லாவே தூங்கியாச்சு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மட்டும் தான் இருக்கோம். பாட்டிக்கு வந்து கொஞ்சம் கண்ணு வலி சொல்லி கண்ணுக்கு மருந்து ஊற்றிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா போயாச்சு. அதனால் நாங்களுமே நல்லா தூங்கிட்டோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கறி எடுக்கிறதுக்கே நாங்கள் வந்து கிளம்பியிருக்கோம். வாங்க இன்றைக்கி வந்து நம்ம சண்டே விலாக் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ஓகே. ரித்திகா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சிக்கன் சில்லின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் சரி போயிட்டு நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வந்து வீட்டிலே செய்யலாம். ரித்திகா தான் கோழி க்ளீன் பண்ணி தருவாங்க. சப்பாத்தி இல்லை, அரிசி ஊற வச்சிட்டேன். சாப்பாடு செஞ்சு நாட்டுக்கோழி குழம்பு வைப்போம். எனக்கு வந்து சிம்பிள் டிஷ் தான், ஆனால் நான்வெஜ் கண்டிப்பாக எடுப்போம். யார் இல்லைனாலும் கறி சாப்பிடுவோம். காய்கறியில் வந்து பூண்டு வைக்கிற ஒரே ஆள் எங்கள் அம்மா தான். கறி வெட்டுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும்ல. அதுக்கு பூண்டு கொஞ்சம் வச்சோம்னா வீட்டில் போய் டக்குன்னு குழம்பு வைக்கலாம். இப்போ லேட் ஆகிடுச்சு. அரை மணி நேரத்தில் கறி எடுத்துகிட்டு போகலான்னா கறி கடையில் அரை மணி நேரம் ஆயிரம். அவ்வளோ போட்டாங்க. பாப்பா கையில் வச்சிருக்கு பாரு. அதான் பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கடையிலேருந்து வந்தாச்சு. நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ எடுத்திருக்கோம். 2 கிலோ எடுத்தோம், 1.5 கிலோ தான் கறி வந்தது. அதுக்கப்புறமா சில்லிக்கு வந்து பிராய்லரில் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். ரித்திகா வந்து சில்லின்னு கேட்டுகிட்டே இருக்கிறதுனால. அப்புறம் முட்டை வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கிறதுக்கு எடுத்து வந்துருக்கேன். அப்புறம் பூண்டு அங்கேயே உரிச்சு எடுத்துட்டு வந்துருக்கேன். அப்புறம் சிக்கன் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுவி வச்சாச்சு. ரொம்ப ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கழுவி வச்சு மஞ்சள் போட்டு கழுவி வச்சு இதை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு வேறு என்ன போடணும், சீரகமும் மிளகும் போடணும். வேண்டாம் சீரகம் சத்தம் போடக்கூடாது. சீரகம் மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசில் வச்சுட்டலாம். ஒரே ஒரு விசில் வந்தால் போதும் நமக்கு, அதிகம்லாம் தேவையில்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு வாசன்னு சொல்லிட்டு பாதி வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து நாங்கள் வச்சுருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம அப்படியே வதக்கிறதுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இதில் என்ன சேர்த்துருக்கோன்னா சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வதக்கிக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் திருவிழா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ சில்லி சிக்கனுக்கு வந்து நம்ம பரட்டிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மிக்ஸி நல்லாவே அரைக்க மாட்டேங்குது. இதுக்கு வேறு எங்கள் அட்டையில் நான் போட்டு வாங்க மாதிரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். 1 2 கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு போச்சு மசாலா 2 வெறும் மிளகாத்தூள். கடை மசாலா சேர்த்த மாட்டேன்னீங்க. அப்போ இப்போ இந்த மசாலா முடிகிற வரைக்கும் முடிக்க வேண்டியதான். மல்லித்தூள் தூக்கியாக போட முடியும். அப்போ இவ்வளோ இருக்குல்ல. மல்லித்தூள் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துட்டு தூளுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு முட்டை நாங்கள் பாருங்க எல்லோரும் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்து முட்டையை உடச்சி தான் எடுத்துகிட்டு ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வேறு குப்பை வேறு பிரித்து போட சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பிரிச்சுலாம் போட்டுவிட்டோம். பிடிக்கல அப்படின்னா நம்மளே நடுவில் சொல்லுவாங்க. அது இல்லாமல் நம்மளும் அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாதுல்ல. நம்ம வீட்டு குப்பையை நம்மளே எடுக்க முடியல அப்படின்னா அவங்க கை வச்சு எடுக்கிறது ரொம்ப இது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், 2 பேஸ்கெட் வாங்கி தனித்தனியாக போட்டோம். பாப்பாங்களும் அதே மாதிரி போட்டு பழகிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் எதில் போடுறதுன்னு குழம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு இதில் பிளாஸ்டிக், அது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பாப்பாங்களும் பழகிட்டாங்க.
மக்கும் குப்பைனா இந்த சாப்பாட்டு ஐட்டம் அந்த மாதிரி இதெல்லாம் மக்கிடும். மக்காது குப்பைனா பிளாஸ்டிக், இதெல்லாம் மக்காது அதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அந்த கலர் பவுடர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதோட நம்ம குட்டி பானையில் போடுறோம் இருக்கு, அதோட குட்டி பானை, ஐஸ்கிரீம் பானை, அதை அப்படியே எடுத்துக்கலாம். போதும் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்த்த மாட்டேன், காஷ்மீர் மிளகாத்தூள் இன்னைக்கு இல்லை, அதனால வேற வழி இல்லைன்னு சொல்லி சேர்த்துற மாதிரி ஆகிப்போச்சு. இல்லைன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் தான் வந்து சேர்த்தேன். உள்ளே வச்சிருமா, அப்படியே க்ளோஸ் பண்ணி அங்கே வச்சு கொண்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம சில்லி சிக்கனுக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன். சிக்கனை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணிடலாம். இன்னைக்கு அவரும் இல்லை, எங்கள் பாட்டியும் இல்லை. பாட்டிலாம் பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு வந்து கொஞ்சம் கண்ணு இந்த புற மாதிரி வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு வாரம் கழிச்சு ரிட்டர்ன் கூட்டு வர சொல்லியிருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு மேபி சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எப்படியும் பாட்டிக்கு இப்போ தாத்தாக்கு சாமி கும்பிட்றது வந்துருச்சு, அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஆயிடுச்சுன்னா புற வளர்ந்துருச்சான், கொஞ்சம் பார்வை கம்மியாயிடுச்சு, வயசாகுது இல்லைங்களா, அதனால. எனக்கு ஒரு பெரிய டவுட்டுமா, தெரியாது எனக்கு. இங்கே பாருங்க, சில்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் ரெண்டுத்துலேயுமே போடுவேன். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, தேங்காய் வந்து அரைக்க போகிறேன்னா இன்னைக்கு திருவிழா நேரம் ரொம்ப ஆகிப்போச்சு. அப்படியே அரைச்சி அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பவுடர் மாதிரி. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி சில்லி சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷம், அதாவது நம்ம குழம்பு வைக்கிற வரைக்கும் ஃப்ரீசரில் வந்து இருக்கட்டும். இப்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் குழம்பும் பார்த்தீங்கன்னா நான் வைக்க போகிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வதங்கட்டும். இதில் வந்து நம்ம அந்த மூடி இது இருக்கா, தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு திருப்பிட்டோம்னா வச்சுக்கோங்க, திருவுணு மாதிரி ஆயிடும். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு, முட்டையும் வந்துருச்சு போல. பார்த்தீங்கன்னா திரும்பி மிக்சியில் போட்டு திரும்பி நினைக்கிறா. இதில் வேறு இஞ்சி பூண்டு கலந்துருக்கு. இஞ்சி பூண்டு அரைச்சதுலேயே போட்டேன். சாப்பிட்டு பார்க்குறியா? அப்போ சாப்பிட்டு பார்ப்ப திருப்தி இருக்கும். அதனால இங்கே சாப்பாடு பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் தான். பொங்கல் இல்லை, சோறு சாப்பாடு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வந்து சாப்பாடு செஞ்சு. இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறேன். எங்கள் ஊரில் இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து குண்டாவில் தான் சமைப்பேன். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் தான் சமைச்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம்னா ரித்திகா சோபி பிறந்ததுக்கு அப்புறம் தான். சோபி பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஆமாம்மா கன்சீவாக இருக்கிற டைம்மா எப்போவோ. ஆனால் ரொம்ப நாள் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு இல்லை, எங்கள் மச்சாண்டார் வீட்டில் இருந்தது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பற்றி இல்லை, நான் வந்து கரண்ட் அடுப்பில் தான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஏதோ ஒரு ஃப்ரீ கேஸ் வந்தப்போ எங்கள் மாமனார் மாமியார் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்போலாம் எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு போடல, அப்போ எல்லாமே எங்கள் மாமனார் மாமியார் தான் பண்ணுவாங்க. காசே அப்போலாம் எங்கள் வீட்டு இருக்காது, எல்லாத்துக்கும் எங்கள் மாமனார் மாமியார் எதிர்பார்ப்போம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட மனசு தோன்ற மாதிரி பண்ணுறது இல்லை, கேட்டால் கொடுப்பாங்க. அப்போ தான் நான் கடைசிகளுக்கு நல்லா பண்ணுவோம். சும்மா சொன்னேன், இல்லைனாலும் கொடுப்பாங்க. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த கல்வி வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம், ஒரு மூடி தேங்காய். எப்படி பிளானு ஆயாக்கு இன்னும் சாப்பிடணும். இந்த பிளானை நான் இப்போ தான் யூடியூப்பில் பார்த்து, இல்லைன்னா இந்த அறிவகை தேங்காய் தீர்வு நான் வாங்கியிருக்க மாட்டேன். இதனால ஆனால் அது ரொம்ப ஒர்த்தாங்க. இந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக மாவாட்டுது. அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைய சொல்ல முடியாது. தேங்காய் நம்ம வந்து சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா சேர்க்கணும். மசாலா வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் இருக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு. இதோட முடிஞ்சது நம்ம வீட்டில் எல்லாம் மசாலாவும் இன்னையோட. அது வந்து மல்லித்தூளாக இருக்க மாட்டேங்குது, இது வேறு நிறையா இருக்குது. இல்லைன்னா நம்ம தூக்கி போகிறதுக்கு மல்லித்தூள் போடுறீங்க இல்லை, ஒரு கணக்காக சேர்க்குற எல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் இது எதுக்கு மிளகாய் தூள் என்னம்மா, இது ஏதோ இது சரி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எதோடது என்னது? சிக்கனோட தான், சில்லி சிக்கனோட தான். சிக்கனோட தான். சிக்கனோட என்ன சிக்கன்? என்ன சிக்கனா? சில்லி சிக்கனா? நாட்டுக்கோழி இல்லை, நாட்டுக்கோழியோட கிராஸ். சரி ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது ஆறுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். வந்துருச்சு சாப்பாடு.
நான் எந்திரிச்சு இப்படி தெரியுங்க பாரு. எந்திரிச்சா படிச்சிடலாமா? சரி ஃபஸ்ட் டைம் நான் கஞ்சி விட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு. நான் முன்னெல்லாம் எப்படி கஞ்சி எடுப்பேன்னா இந்த பாத்திரத்தை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சு அப்படியே சாய்ச்சி விட்டுருவேன். ஆனால் இங்கே அந்த மாதிரி நமக்கு வழி இல்லை. ஸ்ட்ரைட்டாக நம்ம சிங்கில் தான் வடிக்கணும். அவ்வளோதான். கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அடுப்பில் வைக்கணும். எவ்வளோ வருஷம் ஆச்சு கஞ்சி வடித்து. இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ டெய்லியுமே எங்கள் ஆயா தான் கஞ்சி வடிக்கிறோம் காலையில். அதனால ஓ இதுக்கு தான் தண்ணியா? இதுக்கு தான் தண்ணியா? இங்கே பாரு சாப்பாடு பொழு பொழுன்னு இருக்கா. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூட்டில் வந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து வைப்போம். இந்த சிம்மில் வச்சு சும்மா கொஞ்ச நேரம் அந்த சூட்டுக்காக. இந்த அடியில் தான் தண்ணி இருந்துச்சுன்னா அது அப்படியே இதாயிரும். அவ்வளோதான். அரைச்சி வச்சுக்கிற மசாலா இல்லை, கதக்கி வச்சிருக்கேன் மசாலா. அது லேட் ஆயிடுச்சுல, அதனால பதட்டத்தில் என்னென்னமோ வாய் வளருது. அந்த ஒரு விசிலுக்கே கறி வெந்துருச்சுடா. அம்மாடி வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா மசாலா, அது வந்து சேர்த்துக்கலாம். ரித்திகா ஃபோன் ஆஃப் பண்ணு. ரித்திகா ஃபோன் ஆஃப் பண்ணுமா. மசாலா வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். குழம்புக்கு நமக்கு இதுக்கு கறி வதக்கிறதுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும், நிறையாலாம் தேவைப்படாது. வச்சிரு ஃபோனை வச்சிரு. இதில் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது அந்த கறி எடுத்து அந்த பக்கம் வதக்கலாம். இப்போ இதுக்கு மாதிரி தேவையான தண்ணி உப்பு எல்லாமே சேர்த்திடலாம். மிளகாத்தூள் கலர் தான் வரல போல. ஆயாச்சு மசாலா கொஞ்சம் எனக்கு இன்னும் ஒன்றுமே செய்யலை. அதுக்குள்ளே எனக்குன்னா எப்படி வேகும் பச்சை மசாலா. கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். புதுசாக இருக்குது. யாரு? நம்மளுக்கு தான் புதுசு வாங்கிட்டு வந்த. நீ விளாது பார்க்கலையா? இல்லையே. நம்மளுக்கு தான் புது வடை சட்டி. எங்கள் ஆயா இதில் குழம்பு வைக்கணும்னா இந்த சில்லி பொரிக்கிறதுலேயே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க, வைக்கவே மாட்டேங்கிறாங்க. இது ஒரு கொதி வந்ததும் அந்த கறியை தூக்கி நம்ம இதில் போட்டணும். அப்புறம் இந்த மசாலா வந்து நம்ம வதக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். பாத்திரம் 2-3 இருந்துச்சு, அதையும் பார்த்தீங்கன்னா கழுவிட்டு ஊற்றில் வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு வதக்கலாம். இது எதுக்கு? எது இந்த கறி அது வந்து கறி இதில் மாற்றி ட்ரை பண்ணுறது. இது நல்லா வதங்கட்டும். பண்ணி மஞ்சத்தூள் போட்டணும் இல்லையா? போடல. அதான் மஞ்சத்தூள் போட்டேனே, கறியில் போட்டேன். இதுக்கு போடணும். மஞ்சள் சேர்த்துட்டு நம்ம வீட்டு மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கறி மசாலா அப்புறம் குழம்பு மசாலா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அது அப்படித்தான் இருக்கும். எல்லா மசாலாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க இது இந்த மசாலான்ட்டு? அது எனக்கும் தெரியாது. வாசனை வச்சுட்டான். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம். வாசம் வச்சுட்டு ஆமாம் வருது. மசாலா சேர்த்துட்டு இந்த மாதிரி எப்படி இருக்கும். இது வந்து பச்சை வாசனை போக வதக்கலாம். இல்லை கறி இதாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கறி மாற்றினா அப்படியே வந்து அவ்வளோப்படக்காரங்க கறி இருந்தீங்க. இதுதான் அரிக்கிறண்டி. இப்படி எடுத்து அரிக்கணும். அதுதான் அரிக்கிறண்டி. அரிக்கணுமா? இதான் கறி எடுத்து தானே போடுறோம். தண்ணி இல்லாமல் எடுத்து இதில் போடுறோம். தண்ணி என்ன பண்ணுவீங்க? அதான் பாப்பா குழம்பு மொத்தம் எடுத்து போடலாம்லப்பா. கரெக்டாக இதுலேருந்து எடுக்கிறோம், அதில் போடுறோம். அந்த மாதிரி ஓகேவா? பாருங்க மசாலா வந்து சேர்த்தியாச்சு. இதை வந்து நம்ம உப்பு ஒரு வந்து செக் பண்ணணும். உப்பே இல்லை. உப்பு போட்டால் தானே இருக்கும். கொஞ்சம் கூட உப்பு இல்லை. உப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம இந்த லெட்டில் தண்ணி, இந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
கல்லுப்பு சேர்த்தலையாம்மா? கல்லுப்புலாம் சேர்த்தக்கூடாது, கசப்பாயிரும். கசப்பா? கல்லுப்பு இப்போ கரையாதுல்ல. குழம்பு கொஞ்சம் நான் வீட்டில் அரைச்சேன் மிளகாத்தூள், அப்புறம் கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கலர் இல்லாத மாதிரி இருக்குல்ல, அதனால நம்ம கிண்டி விட்டுலாம். அவ்வளோ. இது கொஞ்சம் நமக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணியாக வச்சுக்கலாம், இல்லை நமக்கு இதுவே போதும் அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். கறியும் சூப்பராக வந்து இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். லைட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கிண்டி கிண்டணும். கிண்டிட்டு திரும்ப மேலான கொத்தமல்லியை நம்ம வந்து சேர்த்திடலாம். குழம்பு குழம்பு பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிடலாம். குழம்பு கிண்ட தேவையில்லைன்னா கொதிக்கிறப்ப அது உள்ள போயிடும். அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இப்போ இவங்களையும் தூக்கி இங்கே வச்சிடலாம். இப்போ சில்லி சிக்கன் பொரிக்கணும். ஆமாம், அவ்வளோ நான் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினச்சேன். சரி, அப்போ நம்ம சில்லி சிக்கன் பொரிக்கலாம். அவ்வளோ வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன். அடுப்பு பாருங்க எப்படி நாரி போச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம சில்லி சிக்கன் பொரிக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு தேவையான அளவு பொரிச்சா போதும். இப்போ நமக்கு மட்டும் சாப்பிட்றது பொரிச்சுக்கலாம், அப்புறம் பொரிச்சிக்கலாம். சும்மா ஆளுக்கு 2-3 பீஸ். பாத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பாத்திரம் இருந்துச்சு, அதையும் கழுவிட்டேன். இப்பயும் கழுவுவேன். சில்லி சிக்கன் போட்டு சந்தோஷம் ஊற்றிக்கிறேன். ஏன்னு சொல்ல ரொம்ப நாளாக கேட்டுட்டு ரொம்ப நல்லா தெரியாது. அது சில்லி சிக்கன் குழம்பு சப்பாத்தி கேட்டால் நைட் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுட்டு பிள்ளைக்கு கொடுத்துருவோம். பொக்கும் போயிடும். அப்புறம் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரித்திகா அந்த யூனிஃபார்ம் கிழிச்ச மாதிரி ஒரு சாட்சி போட்டல, அது யார் கிழிச்சா பாப்பா? ரித்திகா. உண்மையாலுமே நாங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்ப சர்ப்ரைஸ் கொடுக்குறது சொல்லிட்டு அயன் பண்ணி தீய வச்சுக்கிட்டான். வாங்கினா போகிறது நாங்கள் அடி சோபியம் வாங்கிச்சு. அம்மா நான் ஒன்றுமே பண்ணல, என்ன நான் ஒன்றுமே பண்ணல, என்ன நீ உன்னை யார் அயன் பண்ண சொல்ல? நீ அயன் பண்ணாலும் அந்த அயனே பண்ண. கசிங் 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 கசிங். ஒரு பாலிஸ்டர் ட்ரெஸ் எப்படிங்க வந்து கசிங்? அது ட்ரெஸ் வந்து இந்த ஸ்கர்ட் அப்படிதான் கசிங் 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 இருக்கு. எல்லாத்தோடது எல்லாருக்கும் என்ன மட்டும் கசிங் கசிங். அயன் பண்ணி போட்டு போடுறது ஒரு நல்ல விஷயம். ஆனா யாரு முன்னாடி அயன் பண்றங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் அவ்வளவுதான் அயன் பண்ணி கொடுத்தேன். அவதான் நான் அயன் பண்ணல நினைச்சேன். அது நான் சொன்ன அயன் பண்ணிட்டு அயன் பண்ணது அவன் நான் தெரியும். சிக்கனும் பார்த்தீங்கன்னா ஊறிடுச்சு. ரித்திகாமா எதுக்கு அன்னைக்கு துணியை இது பண்ண? அக்கா அயன் பண்ணது எப்படி கசங்க? அக்கா அயன் பண்ணது உனக்கு எப்படி கசங்கனுச்சு? இங்க வந்து சொல்லுவா. சரி, அக்கா அயன் பண்ணிட்டாங்க, அது எப்படி கசங்கனுச்சு? மூஞ்சி காமிக்காது. தப்பு பண்ண நாங்க மூஞ்சி காமிக்க மாட்டோம். இல்ல நான் வந்து எடுத்துட்டு போகும்போது சரி 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 ஓகே. இப்போ வந்து நம்ம சில்லி சிக்கன் பொரிச்சிடலாம். நம்ம என்ன மாதிரி மீ மாதிரியா சில்லி சிக்கன் பொரிச்சிடலாம். க்ளோஸ் அப் பண்ண இங்கிருந்து எடுத்து அங்கே போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. இங்கே வந்து பாருங்கள், சுட சுட சோறு, அதுக்கப்புறமா சிக்கன், அதுக்கப்புறம் குழம்பு, முட்டை, சில்லி சிக்கன். இதுதான் நம்மளோட சண்டே ஸ்பெஷல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சு. சூப்பராக சாப்பிடுமா. அக்கா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பாட்டுக்கு சில்லி சிக்கன் வந்து 100க்கு 100. ரொம்ப நாள் கேட்டுச்சுல்ல. முட்டை வந்து 10 எப்பயும் போல 10 நாட்டுக்காளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் சண்டே சமையல் பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம துர்கா கண்டிஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் ஹார்ட் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் டாடா.